ஆர்கே நகர் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி புதனன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் திடீரென்று ராஜினாமா செய்ததால் காலியாகியுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் புதனன்று துவங்கி ஜூன் 10ஆம் தேதி வரை நடக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா போட்டியிடவுள்ள இத்தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிடப் போவதாக டிராபிக் ராமசாமி அறிவித்தார். அதோடு தன்னை பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களையும் சந்தித்து கோரிக்கை வைத்தார். வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளே தண்டையார்பேட்டை மண்டலம் 4 உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி சௌரிராஜனிடம் சுயேட்சை வேட்பாளராக டிராபிக் ராமசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிராபிக் ராமசாமி பணத்தை பெற்று ஓட்டு போடாமல் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு கோரிக்கை வைத்ததோடு சென்னை மாநகராட்சி ஆணையர் சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் அவரை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நினைக்கின்றேன் 2016 தேர்தலுக்கு இது அடிக்கல் நாட்டும். நிச்சயமாக ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் அழிக்கப்படுவார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். ஆர்கே நகர் மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன். பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டு போட நிறுத்தி தயவு நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். உங்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து உங்களிடம் சேர ஏற்கனவே பாடுபட்டுக் கொண்ட ஒரு டிராபிக் ராமசாமி இளைஞன் உங்களுடைய இந்த இடத்திலே வாக்கு கேட்கின்றேன். உங்களுக்கு வீதி வீதியாக உணவு கேட்கப் போகிறேன். பாரம்பரியமெல்லாம் ஒரு விளம்பரம் என்னால் செய்ய முடியும், செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சாதனை ஏற்படுத்தும் நோக்கில் அனைத்து பார்லிமென்ட் சட்டசபை தேர்தல்களிலும் வேட்புமனு தாக்கல் செய்து வரும் தேர்தல் மன்னன் என்றழைக்கப்படும் பத்மராஜனும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக புதனன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா வரும் ஜூன் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.